அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஸ்கூல் ரிலேட்டடான வீடியோ தான். நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆயிருக்கும் போன வாரமே. என் பையனுக்கு வந்து 8ஆம் தேதி தான் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆச்சு. அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூனிஃபார்மும் வந்து வாங்க போனோம். ஏன்னா யூனிஃபார்ம் வந்து இந்த கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மும் வேற மாறி இருக்கு. போன தடவை யூஸ் பண்ண யூனிஃபார்ம் கிடையாது. இந்த வருஷம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேயே வந்து ஸ்கூல்லேயே வந்து பேகு புக்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாள்ல வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. எப்போ சொல்றாங்களோ அன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே எடுத்துட்டு போகலாம் ஸ்கூலுக்கு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கறனால நான் வந்து பைரவருக்கு வந்து அரிச்சந்திர பைரவருக்கு வெண்பூசணி தீபம் வந்து போட்டுட்டு, என் மாமனாருக்கு வந்து உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு மிளகு தீபமும் வந்து போட்டிருந்தேன். மொத்தம் வந்து 5 தீபம் வந்து ஏற்றினேன். 2 வெண்பூசணி தீபம், 2 மிளகு தீபம், அதே மாதிரி ஒரு நெய்விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். அங்காளம்மன்னு இருக்கனால அவங்களுக்கு வந்து வெள்ளத்திரியில வந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க. நல்ல ஒரு தரிசனமா வந்து இருந்தது. நல்லபடியா வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும், எந்த திருஷ்டிகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பைரவ மூர்த்தியை நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா சாமியும் நம்ம வந்து கும்பிடுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு பைரவ மூர்த்தியை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மங்களன் வந்து போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே டிமார்ட்ல வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. ஆனால் இப்போ வாங்க போகிறது என் பையனுக்காக இல்லை, என் பையனுடைய பர்த்டேக்கு நாங்கள் வந்து ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சில ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து அந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக வாங்கியிருந்தோம். அது என்னங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யோகியோட யூனிஃபார்ம் வந்து காமிச்சிடுறேன். யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்மு. போன தடவை வந்து நிறைய பேர் யோகியோட யூனிஃபார்ம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் டேஸ் ரொட்டீன் விளாக்லாம் போடும்போது அதில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம், டை, பெல்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இந்த தடவை வந்து இந்த ரெகுலர் யூனிஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து டை, பெல்ட்டு, ஷூ, சாக்ஸ் இதெல்லாம் வந்து வரணும். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸும் வரணும். அதுக்கப்புறம் வந்து பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக் வந்து எல்லாருக்கும் காமனாக இந்த பேக் வந்து இருக்கனால இந்த இடத்துல வந்து அவனோட போட்டோவும் லேபிள் வந்து ஒட்டி அவன் பேர் வந்து எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. புக்ஸ், நோட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் பெரிய புக்கா ஒன்று இருக்கும். அதுலேயே வந்து எல்லா சப்ஜெக்டும் இருக்க மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்க மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புக்கு, நோட்டு, டிராயிங் புக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஷீட் வந்து ஒட்டணும். அதாவது ப்ரௌன் ஷீட் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ள வந்து அந்த நோட்ல அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது சப்ஜெக்டோட பேர் தெரியணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து பேனா வந்து இங்கு பேனா தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இங்கு பேன் வந்து 3 வாங்கியிருந்தேன். போன தடவை வந்து நிறைய பேனா வந்து வாங்கினோம். ஆனா வந்து நிறைய நிப்பை வந்து அவனுக்கு தெரிய தெரியல. ஸ்டார்டிங்ல 4th ஸ்டாண்டர்ட் நிறைய நிப்பை வந்து உடைச்சிட்டு பேனா வந்து அடிக்கடி வாங்குற மாதிரி இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இதனால சேஃப்டிக்கு ஒரு 3 பேனா வந்து வாங்கியாச்சு. இவ்வளவுதான் வந்து யோசிச்சு வாங்கினது. அப்புறம் வந்து இந்த ஷீட், அதாவது முதல்ல நம்ம வந்து ப்ரௌன் ஷீட் தான் வந்து போடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஷீட் வந்துருச்சு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்குக்கு ஒரு சைஸும் நோட்டுக்கு ஒரு சைஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா A4 சைஸ்ல 47-34 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கீழே. இதெல்லாம் மங்களம் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கட் பண்ணிருப்பாங்க. இங்க கட் பண்ணி நமக்கு வந்து இப்படியே நடுவில் புக்கை வச்சு அப்படியே நம்ம வந்து ஒட்டி அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரௌன் ஷீட் மாதிரி வந்து ஒட்டிக்கும். ஸோ நமக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் இது ஆன்லைன்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு நிறையவே. ஸோ எனக்கு வந்து இது மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து புக்குக்கு அதே மாதிரி நோட்டுக்கும் இது மாதிரி வந்து வாங்கியாச்சு. இது மாதிரிலாம் வந்து இப்ப நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை வந்து நாங்க வந்து ரோல் பண்ண அந்த ஷீட், டிரான்ஸ்பரன்சி ஷீட் வந்து வாங்கிட்டு கட் பண்ணி நாங்க வந்து ஒட்டணும். அது கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கார்னர் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் நோட்டை வச்சு நம்ம வந்து ஒட்டினா போதும். அது வந்து ஒட்டுறது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க. இது வந்து யோகியோட அந்த பிறந்த நாளைக்காக ஆசிரமம் போறோம் இல்லையா, அங்க இருக்க பிள்ளைகளுக்காக வந்து சில ஸ்டேஷன் ஐட்டம் வாங்கியிருக்கோம். அது வந்து ப்ரௌன் ஷீட் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் அங்க படிக்கிற பெரிய பசங்களுக்கு பெண் வந்து கேட்டிருந்தாங்க. பெண் வந்து இந்த பெண் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து ஸ்டேஷன் எப்பவுமே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஸ்வீட்டுக்கு வந்து கொடுப்போம். இப்போ இந்த தடவை வந்து ஸ்டேஷனரி ஐட்டமும் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த நோட்டு வந்து வாங்கியிருந்தோம். நோட்டு, அதுக்கப்புறம் வந்து பென்சில் பாக்ஸ் 2, இங்க் ஃபில்லர், அப்புறம் வந்து ஷார்ப்னர், இந்த பாட்டில் இங்க் பாட்டில் வந்து 2 வந்து வாங்கியிருந்தோம்.
ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல இருக்க அந்த பிள்ளைகளுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து ரேசர். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸா இருந்தா ரொம்ப டேமேஜ் இல்ல, கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து யோகிக்கு வந்து ப்ரௌன் ஷீட் அந்த இது எப்படி வந்து நம்ம ஒட்டுறது அது எல்லாமே வந்து நான் வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நமக்கு நிறைய செலவுகள் வரும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நாங்க வந்து புக்குக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்து கட்டியிருக்கோம். ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணல. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஏற்ற மாதிரி அது வேரியேஷன் வந்து ஆகும். ஸோ இவங்க ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நாங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஓரளவு மேனேஜ் பண்ண முடியுது. அடுத்த வருஷம் 6th போகும்போது வேற ஸ்கூல் மாத்தலாமா இல்லையா, இல்ல இதுவே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி வந்து கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சிக்கலான விஷயமாவும் இருக்கு. பிள்ளைங்களுக்கும் சரி பெற்றவங்களுக்கும் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம படிக்கும் போது ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க, அதுக்கப்புறம் டிசி வாங்கும் போது தான் வந்து 5வது முடிச்சா டிசி வாங்குவோம், திரும்ப 6வது கொண்டு போய் சேர்ப்பாங்க, திரும்ப 12th டிசி வாங்குவோம். இடையில வந்து பேரண்ட்ஸுக்குலாம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இப்பவுமே அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய அரசு உதவிகள் நிறைய கிடைக்குது. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நாலேஜும் வந்து கெயின் ஆனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி யோகிக்கு ஷூவும் சாக்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ரெகுலர் ஷூ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மும் அதோட ஷூவும் வந்து இப்போ இன்னும் 2 நாளில் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த புக்குக்கு வந்து நம்ம வந்து ரெடிமேடாக வைக்கிற அந்த டிரான்ஸ்பரன்சியான வந்து ஷீட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. முதல்லாம் வந்து நம்ம ப்ரௌன் ஷீட் போடணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கனாக்கானம் காலங்கள்னே சொல்லுவோம். முத வாங்கின அந்த புக்கோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன். எல்லாருக்குமே வந்து நோட்டு புக்கு எல்லாமே கொடுப்பாங்க, சைக்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தான் லேப்டாப் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து 42 பொருட்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து அவ்வளோ வாங்கின மாதிரி எனக்கு நினப்பு இல்லை. புக்கு தருவாங்க, நோட்டு தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் தருவாங்க, சத்துணவு யூனிஃபார்ம் வந்து தருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போட மாட்டோம். ஆனால் வந்து அது நல்லா வந்து அது என்ன சொல்றது, அந்த பாவாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற கிளாத்ல இருக்கும். அதெல்லாம் போட்டு வீட்டில் வந்து ரஃப்யூஸ்க்கெலாம் போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். காட்டன்ல வந்து சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி சைக்கிள் கொடுக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே தள்ளிக்கிட்டே போவோம், ஏன்னா காற்று வந்து அவ்வளோவா இருக்காது. அதுக்கப்புறம் சைக்கிள் கடையில் கொடுத்து அதெல்லாம் வந்து சரி பண்ணி கரெக்டாக வந்து ஓட்டிட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிக்கிட்டே போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு உலகத்தில் வந்து பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஷீட் போடுறது அப்படிங்கிறது புக்கு வந்தோடனே அடுத்த நாளே வந்து அன்னைக்கே போட்டுருணும், அடுத்த நாளே வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து போட்டு வந்து செய்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அப்போ செய்ய முடியாது. அதை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி ஒட்டணும் அப்படிங்கிறனால செலவு டேப்பு, ஸ்டாப்லர் பின்னு, லேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சிருக்கணும். இப்போ மாதிரி அதெல்லாம் ரெடிமேட்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து அப்பாட்ட வந்து கேட்கணும், அவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போ தான் செஞ்சு தருவாங்க. அதுக்குள்ளே அந்த புக்கை வந்து கிழிக்காம பத்திரமா வச்சுக்கணும். சில பேர் வந்து பைண்டிங் பண்ணுவாங்க. எங்கள் அப்பெல்லாம் பைண்டிங் பண்ணி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி வந்து நான் குட்டையாயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கொஞ்ச நாள் வந்து வச்சிருப்பேன், அப்புறம் பைண்டிங் அட்டை வந்து கிழிச்சு போட்டுட்டு நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பைண்டிங் பண்ணால். அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து விட்டாச்சு. ப்ரௌன் ஷீட் வந்து போட்டால் போதும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளால தூக்க முடியும்னு சொல்லிட்டு நானே வந்து பைண்டிங்லாம் வேணாம்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ரௌன் ஷீட் இதெல்லாம் போடும்போது எனக்கு அந்த நினப்பெல்லாம் வந்துச்சு. எங்கள் அப்பாட்ட போய் நான் எப்படி கேட்பேன், அவர் எப்படி அழகாக பண்ணி தருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னதான் வந்து நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்ம கிட்ட நிறைய பேர்ட்ட கேட்கிற கேள்வி, உங்களுக்கு எந்த பருவம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கூல் டேஸ்ல நம்ம இருந்த பருவம் தான் நம்ம சொல்லுவோம். காலேஜ் வேலை செஞ்ச இடம் கூட சொல்ல மாட்டோம். ஸ்கூல் டேஸ்க்கு திரும்ப போகணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஏன்னா அதுல வந்து கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உணர்வா இருக்கும். எந்த ஒரு பெரிய விஷயங்களும் கமிட்மெண்ட் இருக்காது. ரொம்ப ஜாலியா ஒரு பென்சிலுக்கும் ரப்பருக்கும் சண்டை போடுற ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். பெரிய சொத்து பிரச்சனை எல்லாம் அப்ப இருக்காது. அப்புறம் விடுறது, பழம் விடுறது, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்போ அதுதான் வந்து ஸ்கூல் டேஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இப்படிதான் வந்து நான் வந்து அட்டை போட்டேன். இதுல வந்து நான் பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் வந்து உள்ள போயிடுச்சு ஃபேன் காத்துனால. அது இல்லாம ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுறாங்க, நீட்டாக நம்ம ஒட்டணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கு, உங்க ஸ்கூல் டேஸ் வந்து மெமரிஸ் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னா என்ன மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.